இந்த எல்டான்ஸ் ரோடுங்கிறதுல வந்து மற்றவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, எனக்கு இவங்கெல்லாம் கூட்டி பேசுறதுல ஒரு ரீசார்ஜ் ஆகும். ஏன்னா நான் அப்போ வந்து கிட்டத்தட்ட வில்லன் ரோட்லேருந்து மெதுவாக ஹீரோ ரோலுக்கு நோக்கி நகர்ந்த நேரம் அது. அதனால் ஒரு சின்ன அதே மசாலா படங்கள் அதெல்லாம் போகும். அதிலிருந்து விடுபடுவதற்கும் சரி இதுதான் தொழில், இப்படி இது பண்ணாதான் வெற்றின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்மளாவது சந்தோஷமாக இருக்கலாமா, நமக்கு பிடிச்ச சினிமா பிடிச்சவங்களோட பேசலாமே அப்படின்ட்டு ஒரு கூட்டமாக நான் ஒரு உட்காரோம். அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சது. இது மீட்டிங் போட்டு இன்னைக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்றது இல்லை. யார் யார் எப்பப்போ வர முடியுமோ வருவாங்க. அங்க போறீங்களா, நானும் வரேன் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அப்படி வந்தவங்க தான் கிட்டியும் இவரோட ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு இல்லையா. அவருக்கு சோலா ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மேனேஜிங் சோலா. அவரும் இவரும் வருவாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் படித்தவர்கள் பார்த்தாலே கொஞ்சம் ஆவலாயிடுவேன். அது ஒரு பொறுக்கித்தனம். ஏன்னா பொறுக்க பிடிக்கும் எனக்கு. அங்கேருந்து வேற இடத்துல பொறுக்க மாட்டேன்னா அவங்க கூட கூப்பிட்டு வச்சு பேசி வாயை கொடுத்து என்ன அறியாமையே அவங்களுக்கு விளக்கி, அது அப்படி இல்லைங்கன்னு சொன்னா அது பாடம் தானே. ஓகே சார். அந்த பாடம் கத்துக்கிட்டு இருந்தேன் நான். ஏன்னா விட்டதை பிடிக்கிறதுக்காக நான் இவங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான். அது எப்படியோ இந்த டீம்ல பாலகுமாரும் இவரையும் சேர்த்து வைக்க முடிஞ்சது. ஓகே ஓகே. இந்த மாதிரி பேசிட்டு இருந்ததுலதான் பாலு மகேந்திரா சாரையும் மகேந்திரன் சாரையும் இங்க எல்டான்ஸ் ரோட்ல வச்சுதான் கை கொடுக்க வச்சோம். ஏன்னா பாலு மகேந்திரா மலையாள படங்களே பண்ணி ஒரு பயமா இருந்தது அவருக்கு. கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் ஒரு பெரிய மசாலா அண்டாக்குள்ள போட்டுருவாங்களோ நம்மள இன்னும் பயம் இருக்கு. அவருக்கு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வந்ததெல்லாம் சொல்லணும் இங்க. எங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி அந்த கூட்டம் அது என்ன ஆகும்னா எல்லாருக்குமே அங்க வந்து நான் எதுக்காக அங்க வந்தேன்னு அதே காரணத்துக்காக தான் அவங்க இருக்காங்க. ஸோ அப்ப பேசின சினிமாக்கள் எல்லாமே ஒரு காலத்துல அப்படி ஒண்ணு எடுக்கணும்யா.